ஐரோப்பிய நாடுகளிலே, யூரோப்புகளிலே இப்பொழுது ஒரு சட்டம் வந்திருக்கு. என்ன சட்டம் தெரியுமா? ஸ்கூலுகளிலே சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வைக்க கூடாது. ஆஸ்பத்திரிகளிலே சிலுவை வைக்க கூடாது. ஏன் கல்லறை தோட்டங்களில் கூட சிலுவை வைக்க கூடாது. மக்கள் நடமாடுகின்ற எந்த இடத்திலும் சிலுவை வைக்க கூடாது. சிலுவையை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற சட்டம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்களிலே, ஐரோப்பிய நாடுகளிலே சட்டம் போட்டிருக்கிறாங்க. இது படிக்கும் பொழுது எனக்கு சாதாரணமாக ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னடா இது, உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் உண்டு, எத்தனையோ சமயங்களுக்கு எத்தனையோ சமய அடையாளங்கள் உண்டு. ஏன் இந்த திருச்சிலுவையை மட்டும் எல்லாரும் அருவருக்கிறாங்க? ஏன் திருச்சிலுவையை மட்டும் அப்புறப்படுத்த வேண்டும்? ஏன் திருச்சிலுவையின் மீது இவ்வளவு மக்களுக்கு வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? சாதாரணமான ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. அப்பதான் ஒரு மிகப்பெரிய உண்மை கடவுள் வெளிப்படுத்தி கொடுத்தார். என்ன உண்மை என்று கேட்டால், சாத்தானுக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரே ஒரு அடையாளம், ஒரே ஒரு சமயத்தினுடைய அடையாளம், அது திருச்சிலுவை மட்டும்தான். ஏன் சாத்தானுக்கு திருச்சிலுவை பிடிக்கவில்லை என்று கேட்டால், அதற்கு பைபிள் காரணம் சொல்லுகிறது. கொலோசியர் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. கொலோசியர் 2:13 சொல்கிறது, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகளை பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். பாவம் செய்த மனிதன், அவனுக்கு ஏற்பட்ட பாவக்கரைகள், அடிமைத்தனத்தை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து அந்த கடன் பத்திரத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து திருச்சிலுவையிலே 3 ஆணிகளில் வைத்து அறைந்து மனித குலத்துக்கு மீட்பு கொடுத்ததினாலே, சாத்தானிடம் இருந்து வெற்றி அடைந்ததினாலே, சாத்தானை தோற்கடித்த ஒரு கருவியாக சிலுவை இந்த 2020 நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சாத்தானுக்கு சிலுவை பிடிக்காது, சிலுவை பற்றிய மறையுறையே பிடிக்காது.